கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, இந்த ஊரும் உலகமும் சுற்றி இருக்கக்கூடியதான உறவுகளும் சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாருமே நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமாக நினைக்கிறாங்கன்னு இல்லை. நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிறாங்கன்னா இல்லை. நம்முடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பார்த்து பார்த்து அவங்களால சகிச்சுக்கத்தான் முடியாதே ஒழிய, பாராட்டி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறவங்க விரல் விட்டு கூட எண்ண முடியாது. இப்படி பல நேரங்களில் அவர்கள் மூலமாக வரக்கூடிய இடையூறுகள், ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நம்முடைய பாதையில் முன்னோக்கி போகக்கூடியதான அந்த பயணம் சில நேரங்களில் நிற்கிறது, தடைபடுகிறது. வேகத்தை நாம் குறைத்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், ஒரு இடத்தில் அமர்ந்துடுறோம், போதும் என்று சொல்லி. அன்பானவர்களே, உலகம் உங்களை, அதாவது உலக மனிதர்கள் உங்களை படைக்கவில்லை. உங்களை படைத்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். படைத்தவர் உங்கள் மேலே ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. அப்போது அந்த அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறாரு என்னன்னா, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவனாய் இருக்கிற, மதிப்பு மிக்க மனுஷியாக நீ இருக்கிற, நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் என்று அவர் பார்வையும் அவருடைய சிந்தனையும் அவருடைய பேச்சும் நம்மை குறித்து இப்படி இருக்கும்போது, இதை நினைத்து நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறோமே ஒழிய, மாறாக இன்றைக்கு இருந்து நாளைக்கு மரித்து போகிற மனுஷன் கூட்டம் உங்களை பார்த்து சொன்ன அந்த எதிர்மறையான வார்த்தையை நினைச்சு ஓரிடத்தில் உட்கார்வதற்கு தேவன் உங்களை அழைக்கல. ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நம்மை படைத்த தெய்வம் நம்மை பார்த்து நம்மை குறித்து சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிற வரையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். அது நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வது உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் படைத்த தெய்வம் நீர். எங்களை பார்த்து நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறீர். கனத்துக்குரிய ஆமாண்டவர், விலையேற பெற்ற பாத்திரமாய் எங்களை பார்க்கிறீர். அதை மட்டுமே நாங்கள் நினைத்து நினைத்து உமக்கு நன்றி சொல்லி இருக்கின்ற வாழ்க்கையை வெற்றிகரமாக நாங்கள் வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உங்கள் வார்த்தை குறித்தான நீர் எப்படி எங்களை வைத்திருக்கிறீர் என்றதான சிந்தனை மட்டும் மேலோங்கட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.